அச்சுதன் வந்து என் கைபற்றி அச்சுதனான பகவான் வந்து பிராட்டி அவருடைய கையை பற்றி பொறிமுகந்து அட்டக்கனா கண்டேன் தோழி நான். லாஜஹோமம்னு அது பேர். பொறிமுகர் சொன்னா மச்சினன் பண்ண வேண்டியது. மனைவியுடைய தம்பி அண்ணன் இருக்காளோ இல்லையோ, அவ வந்து பெண்ணோட கை வச்சிருந்து அதுக்கு மேல பிள்ளையோட கையை வச்சு பொறியை எடுத்து அந்த பிள்ளையோட கையில வச்சு பிள்ளை ஹோமம் பண்ணணும். பண்ண செய்து பிரார்த்திக்கணும். பிள்ளை பிரார்த்தித்து எனக்கு நீண்ட ஆயுச பெண்ணே பிரார்த்திப்பாய். பெண்ணு அக்னி பகவானிடத்தே தன் கணவனுக்கு ஆயுச பிரார்த்திக்கிறார். அந்த மந்திரத்தை அங்க சொல்லும். இந்த கணவனுக்கு எல்லாமே ரொம்ப சாமர்த்தியம் அதிகம். வேதமே எப்படி சொல்லி வச்சிருக்குன்னா, இந்த திருமங்கல்ய தாரணம் பண்றா பாருங்க, அதுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கே, அது வேதத்தில் இருக்கிற ஸ்லோகம் இல்லை. சொல்லும் போது மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தஞ்சீவ சரதசதம் அப்படின்னு ஸ்லோகம் சொல்ல முடியும். அது ஸ்லோகம் தான், அது மந்திரம் இல்லை. வேதத்துல திருமங்கல்ய தாரணத்துக்கு பிராதானியம் கொடுக்கவே இல்லை. அது சப்தபதிக்குத்தான் பிராதானியம் கொடுத்ததே தவிர திருமங்கல்ய தாரணம்ங்கிறது ஒரு ஸ்லோகத்தோட இருக்கிறதோட சரி. அந்த ஸ்லோகத்திலே கண்டே பத்னாமி சுபகே, இந்த முடிச்சோடு கூடிய கயிற்றை உன்னுடைய கழுத்தில் கட்டுகிறேன். இந்த கயிறு எதுக்கு தெரியுமோ? மாங்கல்யம் தந்துனா அனேன மமஜீவன ஹேதுனா, நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு இந்த கயிறு தான் சாட்சி. இந்த கயத்தோட நீ 100 வருஷம் இருக்கு அப்படின்னு இவர் சொன்னார்னா என்ன அர்த்தம்? நான் 100 வருஷம் இருக்காருன்னு கேட்டுக்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? இந்த கயிறு தான் நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு சாட்சி. இந்த கயிற்று உன் கழுத்தில் நீங்காமல் நீ 100 வயசு இரு அப்படின்னு பிரார்த்தித்தாலே தனக்காக பிரார்த்தித்து கொடுக்குறான்னு அர்த்தம். சாஸ்திரத்துக்கு கொடுத்திருக்கு. 2 பேரும் ஆனந்தமா நீண்ட ஆயுஷோட வாழணுங்கிறதுக்காகத்தான் சொல்லியிருக்கு. அப்படித்தான் சீதையை ராமனும் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார்கள். அங்கிருந்து புறப்படுறார். கீழே நான் சொன்னா போலே அப்படி காலை பிடிச்சு தூக்கி அம்மி வேலை வைக்கிறாள் இல்லையோ, ஜனகன் ரொம்ப மறைமுகமா சொல்றான். எல்லாரும் பாக்கறச்சே சீதை காலை இப்படி, அதுக்கப்புறம் அந்தரங்கமா நீ தாராளமா காலை பிடிச்சு போறாமா, அதை நான் வேண்டாம்னு சொல்லல. முதல்ல எல்லாரும் பார்க்கும்படிக்கும் காலை பிடிக்கணும்.